எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மக்களே. அம்மா போட்ட பொங்கல் கோலம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். இன்றைக்கி ஏரியா மக்களுடைய பாராட்டுக்கள் எல்லாம் எங்கள் அம்மாவை நோக்கி குவிஞ்சிருச்சு. அக்கா கோலம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இன்றைக்கி இந்த மாதிரி பொங்க பானையெல்லாம் சந்தன குங்குமம் வச்சு ரெடி ஆகிட்டோம் வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி பூவெல்லாம் கட்டிட்டு நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பொங்கல் வைப்போம். என்னோடய ஸ்டைல் பொங்கல் இது. நெய்யில் வந்து நல்லா சிறுபருப்பு நல்லா வதங்கணும் ஒரு மாதிரி. எனக்கு இந்த ஸ்டைல் பொங்கல் தான் ரொம்ப 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 பிடிக்கும். இது நான் எப்போ செஞ்சாலும் இப்படி தான் செய்வேன். அதே மாதிரி தண்ணிலாம் நம்ம பொங்கலில் இருக்கவே இருக்காது. நான் வந்து இந்த மாதிரி பாலில் தான் சுண்ட சுண்ட நான் வந்து காய்ச்சி எடுப்பேன். அப்படியே அந்த சிறுபருப்பு வந்து நெய்யிலையும் பால்லையும் செதறி போய் அப்படியே கலந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். அப்படி இருக்கும். நல்லா இந்த மாதிரி நெய்யும் பாலுமா அதில் சுண்ட சுண்ட வேக வச்சுக்கலாம். நீங்கள் எப்போவுமே இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கும். தண்ணியை விட இன்ஸ்டண்ட்டாக பாலும் நெய்யும் அதிகமாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நல்லா வெள்ளத்தை இந்த மாதிரி பாகு லெவலில் காய்ச்சி நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். இது உள்ளே ஊற்றும் போது ஒரு நறுமணம் கமலும் பாருங்கள் வீடு முழுக்க அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும் போதே கைவிடாமல் கலக்கி விட்டுட்டு இப்படி ஏலக்காவை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. பொடி பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நல்லா இப்படி சுண்ட சுண்ட வரும்போதே நம்ம நெய்யில் நல்லா தாராளமாக முந்திரி திராட்சையை வதக்கி உள்ளே கொட்டிடலாம். இதுதான் ஃபினிஷிங் டச்சு. என்னோடய ஃபேவரட் டச்சும் இதுதான். சூப்பராக இருக்கும் கைஸ். இப்படி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் பொங்கல் எப்போ செய்யும்போது இப்படி ட்ரை பண்ணுங்கள். வர்த்தியாக இருக்கும். நான் எப்போ பொங்கல் செஞ்சாலும் காம்ப்ளிமெண்ட் அள்ளிடுவேன். எங்கள் தாத்தா இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு எப்போ சும்மாலாம் வரமாட்டார். அப்புறம் எங்கள் அம்மா அவசர அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி இந்த மாதிரி அவிச்சிட்டாங்க. அப்புறம் பொங்கலை படைச்சாச்சு சாமிக்கு. முதல்ல இந்த மாதிரி சாமிக்கு பொங்கலில் படைச்சதுக்கப்புறமா சூரிய பகவானுக்கு இந்த மாதிரி தீபாராதனையெல்லாம் காட்டி முடிச்சுட்டு எல்லோரும் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மெதுவாக தான் சாப்பிட்றதுக்கு உட்காரணும். அதனால் சாமியெல்லாம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு தீபாராதனை தடெல்லாம் காட்டிட்டு அப்புறம் உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு குடும்பமாக. ஏதோ இந்த மாதிரி பொங்கல் நிஜமாக நான் சொன்ன மாதிரி அல்ட்டியாக வந்துருந்துச்சு. நீங்கள் செஞ்சு வேணால் பாருங்கள். இந்த ஸ்டைலில் ஒர்த்தாக இருக்கும். அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியோட அந்த என்ன காலிஃப்ளவரும் அந்த பட்டைக்காலனும் போட்டு நல்லா காரசாரமாக ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சூப்பராக இருந்துச்சு அது இட்லியோட சாப்பிட்றதுக்கு. நிஜமாக இன்றைக்கி நான் வச்சதுனால சொல்லலை கைஸ். நிஜமாகவே பொங்கல் ஒர்த்து கைஸ். கலை உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்குமே நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட் ஓப்பன் ஆகட்டும். எல்லோரும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா இருக்க வைங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அவ்வளவுதான்.